இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆகிற பல்வேறு பொருட்களுக்கு, அதாவது 99% பொருட்களுக்கு 100% இறக்குமதி வரியை இங்கிலாந்து அரசாங்கம் நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகிற அந்த பொருட்கள்லையும் 100% இறக்குமதி வரியை நீக்கி இந்திய அரசாங்கமும் அறிவிச்சிருக்காங்க. இது எஃப்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே கையெழுத்தானதால் நடந்த ஒரு பெரிய மாற்றம். இந்த ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள், சிறு குறு வியாபாரிகள், அப்புறம் இறக்குமதியாளர்கள், இங்கே பொருட்கள் அவங்கள்ட்ட வாங்கி விற்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த வீடியோவில் இந்த எஃப்டிஏ அப்படின்னா என்ன, இது மூலயமா என்ன வர்த்தக மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த எஃப்டிஏ வரத்துக்கான என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. அந்த எஃப்டிஏ அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் என்ன மாதிரி ஒரு வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்தியா இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு நாட்டுக்கும் இடையில. இது நம்ம பேசுறது 2024-25 டேட்டாவில். இந்தியாவிலிருந்து மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 28 பில்லியன் யூரோஸ்க்கு வர்த்தகம் ஆகியிருக்கு. அதாவது இங்கிருந்து பொருட்கள் அங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.2 லட்சம் கோடி. அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 19.9 பில்லியன் யூரோஸுக்கு நம்ம பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 2.2 லட்சம் கோடி. இது நம்ம மொத்த கணக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேசின மாதிரி ஒரு 5.4 லட்சம் கோடிக்கான வர்த்தகம் ஒரு வருஷத்துக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடக்குது. இதில் என்னென்ன பொருட்கள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையே வியாபாரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவிலிருந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கடல் சார் உணவுகள், டைமண்டு, கோல்டு, ஜுவல்லரிஸு, இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள், இன்ஜினியரிங் ஆட்டோ காம்பனன்ட்ஸு, அப்புறம் தோல் செருப்புகள், அப்புறம் தோல் சார்ந்த கைப்பைகள், ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கான அக்சசரிஸு, இதெல்லாம் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகுது. அங்கேருந்து இறக்குமதி ஆகிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்ச் விஸ்கி, காரு, சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்கள், இது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து நமக்கு இங்கே இறக்குமதி ஆகுது. அதோடைய வரி எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு ஒரு 70% வரைக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு வரி விதிக்கிறாங்க. 21% வரைக்கும் கடல்சார் உணவுகளுக்கு, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இன்ஜினியரிங் கூட்ஸுக்கு ஒரு 18% வரைக்கும், காலணிகள் அப்புறம் கைப்பைகளுக்கு ஒரு 16%, அந்த மாதிரி குறைஞ்சபட்சமாக ஒரு 4% இருக்குது நம்மளுடைய இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிற அந்த தங்க நகைகளுக்கு. அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகிற பொருட்களுடைய அந்த இறக்குமதி வரி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்காட்ச் விஸ்கிக்கு 150% வரி, காருக்கு ஒரு 100% வரைக்கும் வரி, சாக்லேட் பிஸ்கட்டுக்கு ஒரு 45% வரைக்கும் வரி, அழகு சாதன பொருட்களுக்கு ஒரு 40% வரைக்கும், மெடிக்கல் டிவைசஸ்க்கு ஒரு 15% வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மெஷினரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் குட்ஸுக்கு ஒரு 10% வரைக்கும் வரி இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த வரி விஷயங்கள் ஜூலை 15க்கு முன்னாடி தான். ஜூலை 15க்கு அப்புறம் எஃப்டிஏ அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் லைவில் வந்துடுச்சு. அப்படிங்கிறதால இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம பேசின எல்லா பொருட்களுக்குமே வரி 0% தான். இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு போகிற பொருட்களுக்கும் அங்கே இறக்குமதி வரி கிடையாது. இங்கிலாந்துலேருந்தும் இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கும் இறக்குமதி வரி கிடையாது. இந்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏற்றுமதி வரி ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் முக்கால்வாசி பொருட்களுக்கு ஒரு 0% வரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பொருட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் வரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த இறக்குமதி வரியுமே நம்ம கம்மி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது இந்திய ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஒரு பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கோவிட் சமயத்தில் 2020-22 வாக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிடுது. 2025 தான் இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடியுது. என்ன மாதிரி இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜூலை 24 2025 வருஷம் இது சைன் ஆச்சு. இங்கிலாந்தில் வச்சு சைன் பண்ணாங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவங்களுடைய முன்னிலையில், இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், அவங்களுடைய வர்த்தகத்துறை செக்ரட்டரி ஜோனதன் ரெய்னால்ட்ஸ், இவங்களோட முன்னிலையில் தான் இந்த
ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது. 2025 ஜூலை மாதம் 24 இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதை எஃபெக்ட்டுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போவே முடிவு பண்ணுறாங்க. அதன்படி இப்போ ஜூலை 15 இது வந்து இப்போது லைவ்ல வந்துடுச்சு. இந்த ஒப்பந்தம் வந்து நடைமுறை ஆகிடுச்சு. இந்தியா, இங்கிலாந்து இந்த 2 நாடுகளுக்கும் ஏன் இந்த வர்த்தகம் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னா, இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய இறக்குமதி பேஸ் அவங்கள்ட்ட இருக்கு. அதாவது அவங்க கிட்ட கிடைக்கிற அந்த பொருட்களை விட வெளியிலேருந்து அவங்க இறக்குமதி பண்ணுற பொருட்கள் தான் அதிகம். அவங்க அதிகமாக சார்ந்து இருந்தது வந்து சைனா. அது அவங்கன்னு கிடையாது, உலகத்தில் பல்வேறு நாடுகள் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பை வந்து சைனா இருக்கிறதால அவங்கக்கிட்ட இருந்தால் வந்து பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த 2019-20 அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து சைனாலேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் அங்கே நிலை இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறதால சைனா +1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை எல்லா நாடுகளும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைனாவில் உற்பத்தி ஆகிற பொருட்களை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்த நாடுகள் சைனா +1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னெடுக்கிறாங்க. அதாவது சைனா கிட்டேருந்து பொருள் நம்ம இறக்குமதி பண்ணுறோம், அது போக இன்னொரு நாடுகிட்ட இருந்து நம்ம பொருட்களை இறக்குமதி பண்ணணும். ஏன் அப்படின்னா சைனாவுடைய அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அவங்களுக்கு அமெரிக்கா கூட ஏற்படக்கூடிய அந்த வர்த்தக போர், அமெரிக்கா வந்து சைனா பொருட்கள் மேலே போட்ட இறக்குமதி வரிகள், அமெரிக்கா கிட்டேருந்து சைனா நிறுத்தி வச்சிருக்கிற அந்த எண்ணெய் வர்த்தகம், இதெல்லாமே வந்து ஒரு நிலையற்ற தன்மை வர்த்தகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதால உலக நாடுகள் வந்து சைனா இல்லாமல் இன்னொரு நாடுகிட்ட நம்ம பொருள் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதில் இந்தியாவுக்கு அதில் நமக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. இந்த சைனா +1 ஸ்ட்ராட்டஜியால் சைனாவில் அவங்க பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாலுமே வியட்நாம், இந்தியா போன்ற வளர்ந்து வர நாடுகள்கிட்ட இருந்தும் அவங்க பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி பல்வேறு நாடுகள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே ஒரு பேட்டர்ன் தான் வந்து இங்கிலாந்துமே இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு 2வது ரீசன் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இங்கிலாந்துக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பிய யூனியன் நமக்கு தெரியும், ஐரோப்பா கண்டத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இணைச்சு அவங்க வந்து ஒரு யூனியன் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற நாடுகள் அவங்களுக்குள்ள வர்த்தகம் பண்ணிக்கிறாங்க, மாரல் சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. இல்லை ஏதாவது மற்ற நாடுகள்லேருந்து பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த ஐரோப்பிய யூனியன் வந்து செயல்பட்டு இருந்துச்சு. இந்த அமைப்புல இருந்து வெளில வந்துடுறாங்க பிரிட்டன். அதை வந்து பிரெக்சிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிட்டன் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியில் வந்துடுறாங்க, இங்கிலாந்து வெளியில் வந்துடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வர்த்தக சப்போர்ட் அவங்களுக்கு குறைஞ்சிடுது. இங்கிலாந்தில் கிடைக்காத ஒரு பொருள் இன்னொரு ஐரோப்பிய நாட்டில் கிடைக்கும், அங்கேருந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அது போக இங்கேருந்து அவங்களுடைய பொருட்களும் அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்கும்போது ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளில வந்துட்டாங்க. அப்படிங்கிறதால அந்த வர்த்தக சப்போர்ட் வந்து டோட்டலாக கட் ஆகிடுச்சு. அவங்க இருந்து ஐரோப்பிய யூனியன் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலையில் இங்கிலாந்து இருந்துகிட்டு இருக்கும்போது இந்தியா கூட இந்த அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அது இல்லாமல் இந்தியாவுடைய சப்ளை செயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவிலே கிடைக்குது. இங்கேயே வந்து மேக் இன் இண்டியா மூலயமா பொருட்கள் இங்கே தயாரிக்கப்படுது. நமக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான துறைமுகங்கள், ஏர்போர்ட் வசதிகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த சப்ளை செயின் கரெக்டாக இருக்குது. ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள் எல்லாமே வந்து பக்கா பிளேஸில் இருக்குது. புதுசாக நம்ம போயிட்டு ஒரு மார்க்கெட்டை உருவாக்க தேவையில்லை. அப்படிங்கிறதால இருக்கிற மார்க்கெட்டை கெடுத்துக்க வேணாங்கிறத அந்த முடிவுக்கு வந்து இங்கிலாந்து வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க இந்தியா கூட. FTA அப்படின்னு சொல்லப்படுற ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலயமா என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகிறது ஜவுளித்துறை சார்ந்த அந்த பொருட்கள் தான். அது இங்கிலாண்டில் ஒரு பெரிய மார்க்கெட் நமக்கு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு அங்கே இங்கிலாந்துக்கு சேலுக்கு போகுது அப்படின்னா அதோடைய காஸ்டிங் பிரேக்கப் நம்ம பார்ப்போம். அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோடைய விலை 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். இங்கிருந்து இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு இறக்குமதியாளர் வாங்கக்கூடிய விலை, அது இங்கிலாந்து துறைமுகம் போய் இறங்கும்போது அங்கே ஒரு 12% வரி போட்டு ஒரு 120 ரூபாய் அது கூட சேருது. அப்புறம் அந்த கப்பல் சார்ந்த செலவு, இன்சூரன்ஸு அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் சேருது. அது போக அவங்களுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அங்கேருந்து கொண்டு போகிறது, ரீட்டைலர் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 80 ரூபா வருது. அந்த துறைமுகத்தை விட்டு வெளியில் வர வரைக்கும் ஒரு 1300 ரூபா அளவில் அந்த ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. அது போக அவங்க ரீட்டைலர் மார்ஜின் வச்சாகணும்.
ரீட்டைலர் மார்ஜின் இந்த 1000 ரூபாய் பேண்ட்டுக்கு ஒரு 150 ரூபா அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதோடைய விலை 1450 ஆகிடுது. நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்கிலாந்துல வேல்யூ ஆடட் டேக்ஸ் வேட் இருக்கு. அதுல ஒரு 20% ஜவுளித்துறைக்கு அவங்க போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு 290 ரூபாய் சேர்ந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோடைய விலை அங்கே ரீட்டைல் ப்ரைஸில் 1740 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகுது. எஃப்டிஏ வந்ததுக்கு அப்புறம் அந்த இம்போர்ட் டியூட்டி இருக்கிற 12% வந்து குறைஞ்சிடுது. அந்த 120 ரூபா போயிடுது. போர்ட்டை விட்டு வெளியில் வர அந்த ப்ரைஸு 1180 ஃபிக்ஸ் ஆகிக்குது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த இம்போர்ட் டியூட்டி குறையும் போது அவங்களுடைய அந்த ப்ரைஸிங் டோட்டல் காஸ்ட்டு குறையுது. அது கூட அந்த ரீட்டைலர் மார்ஜின் ஆட் ஆகும் போது அதுலேருந்து வேட்டுமே அவங்களுக்கு குறைஞ்சிருது அந்த 20%. அவங்க லேண்டிங் ப்ரைஸு 1180 ரூபான்னு ஃபிக்ஸ் ஆகுது. அதுலேருந்து நமக்கு அந்த ரீட்டைலர் மார்ஜின் 150 வச்சாலுமே அவங்க வேட்டில் ஒரு 20% போட்டாலுமே அங்கே ரீட்டைலர் ப்ரைஸ் வரதுன்னு பார்த்தோன்னா 1596 ரூபாய். 1740 ரூபாய் குறைஞ்சி ஒரு 1596 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய்க்கான அந்த வித்தியாசம் வருது. முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த இம்போர்ட் டியூட்டி குறையுது அப்படிங்கிறதால மொத்த அந்த ரீட்டைல் ப்ரைஸுமே நமக்கு அங்கே குறைஞ்சிருது, அவங்களுடைய வேட் எல்லாமே சேர்த்து. அப்படிங்கும்போது இதுக்கான ஒரு நல்ல மார்க்கெட் அங்கே இப்போ ஓப்பன் ஆகுது. இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய கூட்ஸு ஏற்கனவே குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி யூகே மார்க்கெட் நல்லா தெரியும் யூகேல இருக்க மக்களுக்கு. அப்படிங்கும்போது இப்போது ரேட்டுமே குறையுது. அப்படிங்கும்போது அங்கே பிஸ்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அவங்க ஒரு 1800 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த பொருள் இன்றைக்கி ஒரு 1600 ரூபாய்க்கு வருது. அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தான். அப்படிங்கிறதுல மக்கள் அங்கே அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய பொருட்களை அங்கே இறக்குமதி அதிகமாகும். அது மூலயமா நம்மளுடைய ஏற்றுமதி இங்கேருந்து அதிகமாகும். நம்மளுடைய ஜவுளி சார்ந்த துறைகளாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் சார்ந்த அந்த மிஷினரி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, கேரளாவை சார்ந்த அந்த ஸ்பைசஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஓப்பனிங் அங்கே கிடைக்க போகுது. ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றான பிரிட்டன் சந்தையை அடையிறதுக்கு இப்படி ஒரு கதவு நமக்கு திறந்திருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்க தோணுது. இது மூலயமா வர்த்தகம் அதிகரிக்கலாம், தொழிற்சாலைகள் அதிகமாகலாம், ஏற்றுமதி அதிகமாகலாம், வேலைவாய்ப்புகள் அதிகமாகலாம். அப்படிங்கும்போது இது ஒரு இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தோணுது. இதை எப்படி இந்திய உற்பத்தியாளர்கள் ஒரு தரமான பொருட்களை கொடுப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோ, அதே நம்பிக்கையில் மேலும் தொடர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இது போன்று பயனுள்ள பல்வேறு தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.